வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நவராத்திரிக்காக ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சுவையான சாஃப்டான அரிசி மாவு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு 1 கப், இடியாப்ப மாவுன்னு கூட சொல்லலாம், 1/4 கப் பொட்டுக்கடலை பொடி, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் டெசிகேட்டட் கோகனட், 3 ஸ்பூன் நெய், 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் இடியாப்ப மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை பொடி, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த பர்ஃபியில் நார்மல் ஸ்வீட்னஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு, நாட்டு சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட 1/4 கப் டெசிகேட்டட் கோகனட், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். டெசிகேட்டட் கோகனட்னா நார்மலாக நம்ம துருவின தேங்காயை வெறும் கடாயில் 1 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாவோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த மாவோட பாலுக்கு பதிலாக மில்க் மெய்டு சேர்த்து பிசைஞ்சோன்னா இந்த பர்ஃபியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுற பதத்தில் இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேட்டில் நெய்யை சுற்றி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த ட்ரேல நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த மாவை கையாலேயே நல்லா டைட்டாக அழுத்தி விடணும். அப்போ தான் இந்த பர்ஃபிக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாவு மேலே கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அழுத்தி விட்டுறணும். இந்த ஸ்வீட் மேலே நம்ம வறுத்து வச்சிருக்க வெள்ளை எள்ளை சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் நல்லா அழுத்தி விட்டுறலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பர்ஃபியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த அரிசி மாவு பர்ஃபி பீசஸ் எல்லாம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, பீசஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறக்கூடிய ரொம்ப தித்திப்பான சாஃப்டான அரிசி மாவு பர்ஃபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த நவராத்திரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த அரிசி மாவு பர்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.